செய்திகள் தொடர்கின்றன. பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் மஞ்சள் கடலில் சீனா விமானம் தாக்கி போர்க்கப்பலை நிறுத்தி வைத்திருப்பது தெரியவந்துள்ளது. செயற்கைக்கோள் புகைப்படத்தின் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மஞ்சள் கடலில் சீன கடற்கரையில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமானம் தாங்கி கப்பலை சீனா நிறுத்தி வைத்துள்ளது. நடுக்கடலில் உள்ள இந்த போர்க்கப்பலிலிருந்து போர் விமானங்களை இயக்க முடியும். ஆசியாவில் சீனா தனது ராணுவ வல்லமையை இதன் மூலம் மேலும் பலப்படுத்தியுள்ளது. விமானம் தாங்கி போர்க்கப்பலை மஞ்சள் கடலில் சீனா நிறுத்தி வைத்திருப்பதால் அப்பகுதியில் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானுக்கான 3500 கோடி ரூபாய் நிதியுதவியை முடக்குவதற்கான முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. கடந்த மாதம் பாகிஸ்தானின் மேற்கு எல்லையில் நேட்டோ படைகள் நடத்திய திடீர் தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் 24 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த பாகிஸ்தான் அமெரிக்க படைகள் தங்கள் நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அறிவித்தது. தனது தாக்குதலுக்கு அமெரிக்கா வருத்தம் தெரிவித்த போதிலும் பாகிஸ்தான் அமெரிக்க மீதான குற்றச்சாட்டுகளை வலியுறுத்தி வந்தது. மேலும் ஆப்கானிஸ்தானுக்கு தங்கள் நாட்டின் வழியாக ஆயுத தளவாடங்களை அமெரிக்கா கொண்டு செல்ல பாகிஸ்தான் தடை விதித்துள்ளது. இதனிடையே பாகிஸ்தானுக்கு அளிக்க முடிவு செய்யப்பட்டிருந்த ஆயுத உதவிகளை நிறுத்தி வைக்க அமெரிக்க நாடாளுமன்ற குழு முடிவு செய்திருந்தது. ஆனால் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் விக்டோரியா நூலன், பாகிஸ்தானுக்கு அளிக்க முடிவு செய்யப்பட்ட 3500 கோடி ரூபாய் நிதியுதவி தொடர்பாக இந்த வார இறுதியில் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற உள்ளது என்று கூறினார். பாகிஸ்தானுக்கு அளிக்கும் நிதியுதவியை முடக்குவதற்கான எந்த முடிவும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். சீனாவில் புதியதாக திருமணம் செய்து கொண்ட தம்பதியினர் தங்கள் திருமண வரவேற்பின் போது பல ஆயிரக்கணக்கான முட்டைக்கோசுகளை உற்றார் உறவினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி மகிழ்ந்தனர். புதியதாக திருமணம் செய்யும் தம்பதிகள் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து விருந்து வைப்பதே வழக்கமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் சீனாவில் புதியதாக திருமணம் செய்த வு ஜியுங் என்ற வாலிபர் தனது திருமணத்தை ஒட்டி பொதுமக்களுக்கு 15,000 கிலோ முட்டைக்கோசுகளை இலவசமாக வழங்கினார். சீனாவில் முட்டைக்கோசுகளின் விலை வெகுவாக வீழ்ச்சி கண்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் முட்டைக்கோசுகளை வழங்குவதாக அந்த திருமண தம்பதிகள் தெரிவித்தனர். இந்த வித்தியாசமான திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம்.